டிவிகே மார்ச் பிளான்ஸ். மார்ச் 4ஆம் தேதி தலைவர் தலைமையில் தஞ்சையில் நிர்வாகிகள் கூட்டம். மார்ச் முதல் வாரம் இறுதியில் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதி திட்டங்கள் வெளியீடு. மார்ச் 2வது வாரத்தில் புதுக்கோட்டையில் தலைவர் தலைமையில் பிரச்சார கூட்டம். மார்ச் 3வது வாரத்தில் சிவகங்கையில் தலைவர் தலைமையில் பிரச்சார கூட்டம். மார்ச் 4வது வாரத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும். இன்னும் ஒரு சில மாவட்டங்களின் பரப்புரை நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. தாவேகா தோழர்களே, நாளை முதல் டிவிகே குறித்து வரும் எந்த பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் நியூஸ் கார்டையும் அவசரமாக ஷேர் செய்ய வேண்டாம். சில மீடியா டிராப் முயற்சியில் திட்டமிட்டு செயல்படலாம். அதற்கு உணர்ச்சி வசப்படாமல் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். நம்ம ஐடி விங்ஸ் மூலம் அபிஷியலாக வெளியிடப்பட்ட நியூஸ் கார்டுகளை மட்டுமே பகிரவும். விழிப்புடன் இருங்கள். டோன்ட் ஃபால் இன்டு த டிராப். தயவு செய்து அம்மா படத்தையே வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார் விஜய். 45 ஆண்டுகால பயணத்தையே தூக்கி எறிந்தார்கள். தாங்கி பிடித்தது நம் தலைவர் விஜய். இப்படிக்கு செங்கோட்டையன். ராகுல் ஆதவ் பேச்சுவார்த்தை. தாவேகாவுடன் ஐதராபாத்தின் கூட்டத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல். ராகுல் காந்தி ஹைதராபாத்தில் முகாமிட்டுள்ள நிலையில் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அங்கு சென்றுள்ளதால் வலுக்கை சந்தேகம். விஜய் விரைவில் வெளியிடுவார். தாவேகா கூட்டணி குறித்த அறிவிப்பை விஜய் விரைவில் வெளியிடுவார். தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் கூட்டணி அமையும். இப்படிக்கு செங்கோட்டையன். அனைத்தையும் இழந்த ஒருவனால் மட்டுமே அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். அந்த சாம்ராஜ்யத்தை பார்க்க 2026 வெயிட்டிங் அண்ணா. எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் மீது எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் அவர் மீது உள்ள மரியாதை அதிகரிக்குமே தவிர ஒரு துளி கூட குறையாது. என்ன பண்ணாலும் அவரை தோற்கடிக்க முடியாது. அரசு வேலையை விட்ட பெண். அரபு நாட்டில் அரசு வேலையில் பணியாற்றிய தமிழ்நாட்டு பெண் ஒருவர் விஜய்க்கு ஆதரவாக தனது வேலையை விட்டுவிட்டு தமிழகம் திரும்பி தாவேகாவில் சேர்ந்து முழு நேர அரசியல் ஈடுபட முடிவு செய்துள்ளார். தாவேகா கூட்டத்துக்கு அனுமதி. தஞ்சையில் வரும் 4ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையே சந்திக்கும் கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி. அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பல நெருக்கடிகளையே சந்தித்து வரும் விஜய் தஞ்சை கூட்டத்தில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பொன்முடி வழக்கில் ஏப்ரல் 2 தீர்ப்பு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என விழுப்புரம் நீதிமன்றம் அறிவிப்பு. அனுமதித்த அளவை விட அதிக செம்மண் அள்ளியதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 28 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு. ஈரோட்டில் உள்ள 8 தொகுதிகளையே ரத்தம் சிந்தி வெற்றி பெற்று தருவேன். அதிமுகவில் 50 ஆண்டுகள் பயணம் செய்த என்னை ஒரு நொடியில் தூக்கி எறிந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்னை தாங்கி பிடித்தார். இப்படிக்கு செங்கோட்டையன். மாணவர்களுக்கு விஜய் வாழ்த்து. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் என் அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் வாழ்த்துக்கள். நாளை வளமான சமுதாயத்தை உருவாக்க உள்ள நீங்கள் அனைவரும் இந்த தேர்வினையை பதற்றமின்றி அச்சமின்றி துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள். உயர்கல்வியில் சிறந்த விளங்கவும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இப்படிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அரசியலுக்கு வந்து சினிமாவை இழந்தீங்க. அரசியலுக்கு வந்து சொத்தையும் இழந்தாச்சு. அரசியலுக்கு வந்து குடும்பத்தையும் இழந்தாச்சு. அரசியலுக்கு வந்து இனிமே என்ன இருக்கு இழக்க? நீ என்ன பண்ணியோ பண்ணு. என் ஓட்டு உனக்குத்தான் அண்ணா. எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். தமிழக மக்கள் உன்னை கைவிட மாட்டார்கள். 10 பங்கு உழைப்பு தளபதியை சிறப்பா வெளியே அனுப்பி வைக்கணும். மகிழ்ச்சி. தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அனுமதி. மார்ச் 4 தஞ்சை செங்கிப்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி. நிர்வாகிகள் சந்திப்பு பரப்புரையை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் தாவேகா மனு அளித்த நிலையில் அனுமதி. அவமானங்களையே சகித்துக் கொள்பவன் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான்.
தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அனுமதி. மார்ச் 4 தஞ்சை செங்கிப்பட்டியில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி. நிர்வாகிகள் சந்திப்பு பரப்புரையை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடம் தாவேகா மனு அளித்த நிலையில் அனுமதி. இந்த மனுஷனை வெறுக்க 10 காரணம் இருந்தால் நேசிக்க 100 காரணம் இருக்கு. தஞ்சை மாவட்டம் ஐயாசாமி பட்டியலில் மார்ச் 4 தலைவர் விஜய் பங்கேற்கும் நம் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலான இடைப்பட்ட தேர்தல் கூட்டத்தை நடத்த அனுமதி கோரி தாவேகாவினர் கடிதம். சாகுற வரை அவர்தான் எம்ஜிஆர். இன்னைக்கு எல்லாரும் படத்தை வச்சு அரசியல் பேசிட்டு இருக்கானுங்க. விஜய் முதல் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அதுல வந்த பணத்துல 3 கிலோ அரிசி புடவைன்னு பையில போட்டு கொடுத்தாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி இருக்கேன். என் புள்ள வந்தா நேர்மையான அரசியல் பண்ணுவாரு. அவரை முதலமைச்சரா உட்கார வச்சு சாகுற வரை அவர்தான் எம்ஜிஆர். அவர் ஜெயிச்சதை பார்த்து ஃபேன் ஆனவங்கன்னு நினைச்சிட்டீங்களா எங்களை? அவருடைய தோல்வியை பார்த்து ஃபேன் ஆனவங்க நாங்க. சின்னதா ஒரு டவுன்ஃபால் வந்தாலும் அவரை அப்படியே விட்டுட்டு போற சாதா ஃபேன்ஸ் இல்ல. எவ்வளவு டவுன்ஃபால் வந்தாலும் அவர் கூடவே நிக்கிற லாயல் ஃபேன் நாங்க. அதனால இந்த தொக்கடா மேட்ருக்கு எல்லாம் யோசிச்சு அவருக்கு ஓட்டு போடாம போயிடுவோம், ஃபேன் பேஸ் குறைய போகுது அப்படின்னு மட்டும் நினைச்சு இருக்காதீங்க. அந்த மனுஷன் கம்பேக் பயங்கரமா இருக்கும். வெயிட் அண்ட் see. யார் துண்டு சீட்டு இல்லாமல்? தாவேகா தலைவர் மட்டுமல்ல, பிரதமர் முதல் முதலமைச்சர் வரை எல்லோருமே எழுதி வைத்துத்தான் பேசுகிறார்கள். எந்த தலைவர் துண்டு சீட்டு இல்லாமல் பேசுகிறார்? விஜய் துண்டு சீட்டை பார்த்து பேசுவதாக எழுந்த விமர்சனத்திற்கு தாவேகா நிர்வாகி செங்கோட்டையனின் பதில். விஜயை விடாமல் துரத்தும் 27. செப்டம்பர் 27 கரூர் மரணம். அக்டோபர் 27 உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சென்னைக்கு வரவழைத்தது. நவம்பர் 27 செங்கோட்டையன் தலைமையில் இணைந்தது. டிசம்பர் 27 ஜனநாயகம் ஆடியோ வெளியீட்டு விழா. ஜனவரி 27 ஜனநாயகம் வழக்கு மீண்டும் விசாரணை. பிப்ரவரி 27 சங்கீதாவின் விவாகரத்து. கரூர் கொலைப்பழி 500 கோடி பட்ஜெட் படம் லாக். சிபிஐ விசாரணை. பொதுக்கூட்ட பிரச்சனை, வரி ஏய்ப்பு பிரச்சனை, இப்ப குடும்ப பிரச்சனை. ஒரு மனுஷனால இவ்வளவு பிரச்சனைகளையே பார்க்க முடியுமான்னு உங்களை பார்த்தால்தான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ணா. தாவேகா தோழர்களே, நாளை முதல் டிவிகே குறித்து வரும் எந்த பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் நியூஸ் கார்டையும் அவசரமாக ஷேர் செய்ய வேண்டாம். சில மீடியா டிராப் முயற்சியில் திட்டமிட்டு செயல்படலாம். அதற்கு உணர்ச்சி வசப்படாமல் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். நம்ம ஐடி விங்ஸ் மூலம் அபிஷியலாக வெளியிடப்பட்ட நியூஸ் கார்டுகளை மட்டுமே பகிரவும். விழிப்புடன் இருங்கள். டோன்ட் ஃபால் இன்டு த ட்ராப். தயவு செய்து அம்மா படத்தையே வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார் விஜய். 45 ஆண்டு கால பயணத்தையே தூக்கி எறிந்தார்கள். தாங்கி பிடித்தது நம் தலைவர் விஜய். இப்படிக்கு செங்கோட்டையன்.